श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् हयग्रीवमुपास्महे। अभिषिच्य च लङ्कायां राक्षसेन्द्रं विभीषणम् कृतकृत्यस्तदा रामो विज्वरः प्रमुमोदः। अभिषिच्य च लङ्कायां राक्षसेन्द्रं विभीषणम् कृतकृत्यस्तदा रामो विज्वरः प्रमुमोदः। अभिषिच्य च लङ्कायां राक्षसेन्द्रं विभीषणं कृतकृत्यः तदा रामः विज्वरः प्रमुमोदः அப்படின்னு பதச்சேதம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சீதா சீதையை அக்னி தேவனை கொண்டு கொடுத்து பாக்கி இருக்கிற தேவதைகள்லாம் அவரை ராமனை ஸ்தோத்திரம் பண்ணா ராமனும் சீதையை சுவீகரிச்சின்றார்னு சொன்னோம். அப்புறம் இங்கதான் லங்கையில விபீஷணனுக்கு அபிஷேகம் பண்ற. லங்கையில விபீஷணனுக்கு அபிஷேகம் பண்ணி அதனால ராமன் தன்னை செய்ய வேண்டியதை செய்தவனாக நினைத்து கொண்டு சந்தோஷமடைந்தார். அப்படித்தான் இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளவுதான் அர்த்தம். ஆனா மெயின் ராமாயணத்துல என்னன்னா, முடிஞ்ச உடனே லங்கையில அபிஷேகம் பண்ணிடுறார், அப்புறம் தான் சீதையை அழிச்சுன்னு வரதுக்கே வரா அப்படின்னு இருக்கு. இங்க கொஞ்சம் மாறி இருக்கு. இது முன்னாடி இது இந்த ஸ்லோகமே முன்னாடி இருக்கணும் அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை கூட பார்த்தேன். ஆனா இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சீதைய ஸ்வீகரிச்சின்றபடினால ராமனுக்கு தாம் ஹப்பா நம்ம காரியத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்ற எண்ணம் இல்லையா. விபீஷணனுக்கு அபிஷேகம் பண்ணபடினாலதான் ராமனுக்கு தான் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னு. ஏன்னா பெருமாள் எதுக்கு அவதாரம் பண்ணார், ராமாவதாரம் எதுக்கு அப்படின்னா, உட்கார்ந்த இடத்துல இருந்தே பண்ணிருக்கலாம். பெருமாளுக்கு பண்ண முடியாதானா, அங்கேருந்தே ராவணனை சம்மாரம் பண்ண முடியாதானா. ஆனா அவர் இங்க இருக்கிற ரிஷிகளோடலாம் சேர்ந்து பழகி அந்த ரிஷிகளுக்கு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து ரிஷிகளுக்கு எல்லாரையும் சேர்ந்து பழகி அதுக்கப்புறமா விபீஷணனுக்கும் சுக்ரீவனுக்கும் விபீஷணனுக்கும் ராஜ்ய பட்டாபிஷேகம் நடத்தி கொடுத்தது. இதெல்லாம் பண்றதுக்கு தான் பெருமாள் நேரையே எழுந்தருளினார். லங்கா ஒரு துஷ்டனான ராஜ்யத்தின் கையில இருக்கு, ராஜாவின் கையில இருக்கு. ராஜா எப்படி இருப்பானோ அப்படித்தானே ஜனங்கள் இருப்பா. இப்ப அந்த இடத்துல ஒரு நல்ல ராஜா இருந்தாதான் அந்த நாட்டு ஜனங்களும் நல்லவாளா இருப்பா. அப்பதான் எல்லாருக்கும் பெருமாளை மறுபடியும் சேர முடியும் அப்படின்றது பெருமாளுக்கு திருவுள்ளம். அதனாலதான் ராவணனை அழிக்கிறது திருவுள்ளம் இல்லை. ராவணன் போனதுனால அந்த ராஜ்யம் நல்லவனான சாத்விகனான விபீஷணனுக்கு கிடைச்சு அந்த விபீஷணன் ராஜ்ய பரிபாலனம் பண்றபடினால் லங்காயில இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்ல புத்தி எல்லாருமே பெருமாளை உபாசிப்பார் அப்படின்றபடினாலதான் அத விபீஷணனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணார். அதனால ராமன் தன்னுடைய அவதார காரியம் நல்லபடியா நடந்ததுன்னு நினைச்சின்றார் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். இப்போ ததா அப்பொழுது ராட்சசேந்திரம், இந்திரசப்தத்துக்கு லட்சணையா ராஜான்னு அர்த்தம் இந்திரசப்தத்துக்கு. அதனால ராட்சசானாம் இந்திரஹா ராட்சசேந்திரஹா தம் ராட்சசேந்திரம், ராட்சசர்களுடைய ராஜாவான ராட்சசர்களுடைய அதுவா இந்திரசப்தத்துக்கு சிரேஷ்டன் இருக்கணும், ராட்சசர்களுடைய சிறந்தவனான விபீஷணம் அப்படி அர்த்தம் சொல்லலாம். இந்திர சப்தத்துக்கு இந்திரன்னா மகத்தான ஐஸ்வர்யம் உடையவன் இந்திரன் அர்த்தம்.
இந்த ரெண்டு சப்தத்துக்கே இது மகதைஸ்வரியன்னு நல்ல ஐஸ்வர்யத்தை உடையவர். இப்ப லங்கையை பின்னாடியே நிறைய வர்ணனை எல்லாம் பண்றா லங்கா எப்படிப்பட்ட இடம்னு. அந்த இடத்துக்கு இப்ப அதிபதியா யார் இருக்கா? அண்ணா போயாச்சு, விபீஷண ஒருத்தன் தான் அங்க நிக்கிறான். அதனால விபீஷணனை ராட்சசேந்திரனா சொல்லி அந்த ராட்சசானாம் இந்திரம் ராட்சசர்களில் சிறந்தவனான விபீஷணனை லங்காயாம் அபிஷிக்ய லங்காயாம் இலங்கையில் அபிஷிக்ய அவனுக்கு அபிஷேகம் பண்ணி வைத்து அவனை அந்த இடத்துல ராஜாவாக ஆக்கி வைத்து கிருதகிருத்யா கிருதம் கிருத்தியம் ஏன சஹா கிருதகிருத்யா. கிருத்தியம் அப்படின்னா செய்ய வேண்டியது, கிருதம் அப்படின்னா செய்து முடிக்கப்பட்டது. அதாவது செய்ய வேண்டியதை செய்து முடித்தவனா எவனோ அவன் கிருதகிருத்தியன். எது செய்தவனமோ அதை செய்து முடிச்சவன். பரீட்சைக்கு முதல் நாளைக்கு எல்லா பாரதியும் படித்து முடிச்சாச்சுன்னா நான் கிருதகிருத்தியன். ஆபா நாம எல்லாம் தயாராயிட்டோம், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுன்னு சொல்ற வழியும். அந்த மாதிரி கிருத்தியம்னா செய்யப்பட வேண்டியது, கிருதம்னா செய்யப்பட்டது. செய்யப்பட வேண்டியது எவனாலே செய்யப்பட்டதோ அவன் அப்படின்னு அர்த்தம். கிருதம் கிருத்தியம் ஏன சஹா கிருதகிருத்யா. தன்னை செய்ய வேண்டியதை செய்து முடித்தவனாக அப்படி நடச்சிட்டு விஜ்வரஹா. அதனால விகதஹா ஜ்வரஹா யஸ்ய சஹா விஜ்வரஹா. ஜ்வரம்னா சூடு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தாபம் கஷ்டம். இவனுக்கு கஷ்டம் நீங்கியவனாக காரியம் செய்து முடிக்கிற வரைக்கும் பரணமே இருக்கும். செய்து முடிச்சாச்சுன்னா அஹப்பான்னு ஒரு ரிலீஃப். அதனால கத தாபகான்னு வியாக்கியானம் பண்ற. அதனால கஷ்டம் நீங்கியவனாக ராமஹா பிரமுமோத விஜ்வரஹாச்ச விஜ்வரனாகவும் ராமஹா ராமன் பிரமுமோத. ராமஹான்ற பதம் இருக்கு. பிரமுமோத பிரகர்ஷேன முமோத. முது அப்படின்ற தாத்து அதனுடைய பல உபசர்க்கத்தோடு கூடிய முது தாத்துவுக்கு லிட்டில ரூபம் இது. பிரமுமோத சந்தோஷித்தான் அப்படின்னு. அதுதான் சொன்ன சீதையை அடைந்தபடினால் அவனுக்கு சந்தோஷம் இல்லை, லங்கையில் இருக்க ஜனங்களுக்கு ஒரு நல்ல வழி காண்பிச்சு கொடுத்ததுனால சந்தோஷம் அப்படின்னு. ததா அப்பொழுது ராட்சசேந்திரம் ராட்சசானாம் இந்திரஹா ராட்சசேந்திரஹா தம் ராட்சசேந்திரம் அரக்கர்களில் சிறந்தவனான விபீஷணனை லங்காயாம் இலங்கையில் அபிஷிக்ய அபிஷேகம் செய்துவிட்டு கிருதகிருத்யா கிருதம் கிருத்தியம் ஏன சஹா கிருதகிருத்யா தம் கிருதகிருத்யா தம் என்னங்க கிருதம் கிருத்தியம் ஏன சஹா கிருதகிருத்யா செய்ய வேண்டியதை செய்து முடித்தவனாக விஜ்வரஹா விகதஹா ஜ்வரஹா யஸ்ய சஹா விஜ்வரஹா தாபம் நீங்கினவனாய் ச ராமஹா ராமன் பிரமுமோத சந்தோஷித்தார். அதாவது அப்பா சரி நாம பண்ண வேண்டிய காரியங்களா செஞ்சு முடிச்சிட்டோம். அவனுக்கு அவதாரத்துக்கு அந்த அவதாரத்தை செய்ய வேண்டிய காரியம் மெயின் எந்த காரியத்துக்கோசரம் இந்த அவதாரமோ அந்த அவதார காரியத்துக்கு சமாப்தியாச்சுன்னு நினைச்சிட்டாராம். ததா அப்பொழுது ராட்சசேந்திரம். ஏன்னா இந்த இடத்துல சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு. இந்த தேவதைகள்லாம் ராமன் நான் அந்த மனுஷன் நினைச்சுட்டு இருக்கேன்னு சொல்றச்ச இல்ல நீதான் ராமன், நீ ராவண சம்மாரத்துக்கோசம் தான் நீ வந்த அப்படின்லாம் தேவதைகள் பிரம்மா அவன் ஸ்துதி பண்றது. எல்லா தேவதைகளும் வரால் ஒழியோ பிரம்மா அங்க ஸ்துதி பண்ற. ஓ ராவண சம்மாரத்துக்கு தான் நான் வந்தேன்னா அப்ப ராவண சம்மாரம் முடிஞ்சு போச்சு, பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமாளுக்கு இப்பதான் அவருக்கு கஷ்டம் தாபம் போச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. ததா அப்பொழுது ராட்சசேந்திரம் ராட்சசானாம் இந்திரஹா ராட்சசேந்திரஹா தம் ராட்சசேந்திரம் அரக்கர்களில் சிறந்தவனான விபீஷணம் என்ற பெயருடைய அந்த விபீஷணனை லங்காயாம் இலங்கையில் அபிஷிக்ய
அபிஷேகம் செய்துவிட்டு அவனை லங்காவின் ராஜாவாக ஆக்கி கிருதகிருத்தியா செய்ததை செய்து முடித்தவனாக விஜ்வரஹா தாபம் நீங்கியவனான ராமன் பிரமுமோத சந்தோஷித்தான், மிகவும் சந்தோஷித்தான். ராட்சசேந்திரம் பிரமுமோத அப்படின்றது முதல்ல கியாபதம். பிரமுமோத சந்தோஷித்தான். கஹா பிரமுமோத? ராமஹா பிரமுமோத, ராமன் சந்தோஷித்தான். कीदृशः रामः? विज्वरः रामः. पुनः कीदृशः? कृतकृत्यः. कृतकृत्यः विज्वरः रामः. किं कृत्वा प्रमुमोदयत? पन्निट्टु सन्तोषित्तान्. अभिषिच्य, अभिषेकं செய்துவிட்டு. कम् अभिषिच्य? विभीषणम् अभिषिच्य. कीदृशं विभीषणं? राक्षसेन्द्रं विभीषणम् अभिषिच्य. राक्षसेन्द्रं विभीषणं कुत्र अभिषिच्य? एंग अभिषेकं पण्णिवित्तान्? लङ्कायां. राक्षसेन्द्रं विभीषणं लङ्कायाम् अभिषिच्य कृतकृत्यः विज्वरः रामः प्रमुमोद. அப்படினு இதுல ராட்சசேந்திரம், ராட்சச பிளஸ் இந்திரம், ராட்சசேந்திரம் அந்த தகாரத்துக்கு மேல அகாரமும் இகாரமும் சரி குணமா ஏகாரமாயிருக்கு. कृतकृत्यः तदा कृतकृत्यस्तदा विसर्गम सन्धि, विसर्गम சகாரமா மாறுது. மேல இந்த ஸ்லோகத்துல பண்ண வேலை சொல்ல வேண்டியது ஒண்ணும் இல்ல. வேற சம்சயம் இருந்தா கேட்கலாம். அடியே 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 அன்வயம் சொல்றேன், கரெக்டான்னு சொல்ல முடியுமா அடியே? சொல்லு. तदा राक्षसेन्द्रं विभीषणं लङ्कायाम् अभिषिच्य कृतकृत्यः विज्वरः च प्रमुमोदः. विज्वरः च रामः प्रमुमोद. अடி प्रमुमोदः இல்லையே, பிரமுமோதன்னா நாங்க விகல்ப விசர்க்கம் கிடையாங்க. இல்ல அடியன் ஹான்னு தனியா வார்த்தை இருக்குல்ல அடியே. பிரமுமோத அப்படின்றது வந்து அந்த ஆச்சரிய சூச்சகமான அபியம். அப்படின்றது ஆச்சரியத்தை சொல்றது. பிரமுமோத சந்தோஷித்தான் அல்லவா அப்படின்னு அந்த ஆச்சரிய சூச்சகமான அபியம். அது என்ன ஆச்சரியம்னா அதுதான் அர்த்தம் சொன்னான்னு. சீதையை அடைந்ததுனால ராமனுக்கு சந்தோஷம் இல்ல, லங்கையில விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதுனால சந்தோஷம் அப்படின்னு. அதுதான் அந்த ஆச்சரியம், அந்த ஆச்சரியம். அபிஷிச்ய லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்யஸ்ததா ராமோ விஜ்வரः பிரமுமோதः. ராமः விஜ்வரः, ராமோ விஜ்வரः. விசர்க்கம் சந்தியில மாதிரி இருக்கு. தேவதாப்யோ வரம் பிராப்ய சமுத்தாப்ய ச வானரான் அயோத்யாம் பிரஸ்திதோ ராமः புஷ்கரேண சுஹ்ருத்விருதः. தேவதாப்யோ வரம் பிராப்ய சமுத்தாப்ய ச வானரான் அயோத்யாம் பிரஸ்திதோ ராமः புஷ்பகேன சுஹ்ருத்விருதः. விபீஷணனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தேவதைகள்லாம் அங்க கூடியிருக்காள, அவெல்லாம் வந்து ராமனுக்கு வரம் கொடுக்குறான். அதான் வரம் கெடு கொடுக்குறேங்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம் நடக்கிறது. அந்த ராமனுடைய அப்பா தசரதன் அந்த இடத்துல வர ராமனுக்கு நம்மளால யாராவது செத்து போனவா இங்கே இந்த லோகத்தை விட்டு செத்து போனவாளை மறுபடியும் பார்க்கவா முடியும் நம்மால? ஆனா ராமனுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. தசரதனே நேர வந்து தசரதன் வந்து ராமன் கிட்ட பேசுறார், சீதை கிட்டையும் பேசுறார். ராமன்கிட்ட வந்து அப்பா இப்பதான் தெரியுது நீ வந்து இந்த மாதிரி கை வரம் கேட்டது எல்லாமே இதுக்காக தான், தேவ காரியத்துக்காக தான் அப்படின்றது எனக்கு தேவலோகம் வந்த அப்புறம் தான்பா தெரியுது.
இங்க வந்த அப்புறம் தான் தெரியறது எனக்கு. நீ அதனால நல்ல காரியம், நல்ல காரியத்தை நல்லா பண்ணி வச்ச அப்படின்னு தசரதன் ராமன்கிட்ட பேச, அது மாதிரி 14 வருஷ காலம் என்னை லோகத்துல இருக்கிறவெல்லாம் பொய் சொன்னா, தசரதன் சத்தியத்தை மீறிட்டான்னு சொல்லாதபடிக்கு ஒரு வார்த்தை கைகை கேட்டதை நீ நன்னா 14 வருஷ காலம் பூர்த்தி பண்ணிட்டப்பா, அதனால என்ன சத்தியத்துல இருந்து காப்பாத்தின, என்ன கெட்ட பெயர்ல இருந்து காப்பாத்திட்ட அப்படின்னு அவனுக்கு அனுகிரகம் பண்றார். லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், நீ ராமனுக்கு எப்படிதான் நீ கைங்கரியம் பண்ணணும்னு நான் என்னெல்லாம் நினைச்சிருந்தேன், எப்படிலாம் பண்ணுவேன்னு நினைச்சிருந்தேனோ அப்படிலாம் ராமனுக்கு நீ நல்லபடியா கைங்கரியம் பண்ணப்பா, அதே மாதிரியே இருக்கணும் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்ற. சீதையில பார்த்து உன்னை இந்த பரீட்சை பண்ணது உன்னுடைய பேரு கெடாம இருக்கிறதுக்கு தான் அவன் பண்ணது இந்த சமாச்சாரம். ராஜாவுக்கு தெரியுமோ இல்லையோ தந்தை ராஜாவு ஜனங்கள் என்னத்தை நினைப்பான்னு, அதனால ராமன் பண்ணது உனக்கு நல்லதுக்காமா, அதை இன்னைக்கு தப்பா நினைச்சுக்காதேன்னு சீதையும் சொல்ல. அப்ப ராமன் ஒரு வார்த்தை கேட்கிறார், எனக்கு ஒரு வார்த்தை நீங்க வரம் கொடுக்கணும்னு கேட்கிறார் தசரதன்ட்ட. என்னன்னு கேட்கறச்ச சொல்ற, அன்னைக்கு நீ எனக்கு கைகேயி எனக்கு பொண்டாட்டியே இல்லை, பரதன் எனக்கு பிள்ளையே இல்லைன்னு அன்னைக்கு சொன்னீங்க, அந்த வார்த்தையெல்லாம் திருப்பி வாங்கிக்கணும். அந்த பரதன் நீங்க பிள்ளையாதான் நினைச்சுக்கணும், கைகேயி உங்க பாரியாதான் நினைச்சுக்கணும் அப்படின்னு ராமன் தனக்காக கேட்கிறார். அவா 2 பேருக்கு நல்ல பேர் வரத்துக்காக கேட்கிறார். தசரதனும் ஒத்துக்கிறார், இது கைகேயி பண்ணது இதனாலதான், இந்த லோகத்துக்கு இந்த மாதிரி நடக்கணும்னு தேவதைகள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நம்மளை பண்ணி வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருந்தப்பா, அதனால கைகேயி மேல எனக்கு கோபமும் இல்லை, பரதன் பேர்ல கோபமும் இல்லை அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் நீ இங்க இந்த மாதிரி நீ இந்த சத்தியத்தை காப்பாத்தின அப்படின்னா நான் இந்த லோகத்தை இருக்க மேல பக்ஷத்துக்கு போறாரு அவர் அப்படின்னு முடிச்சிடுறார். அப்புறம் தேவதைகள்லாம் வரம் கொடுக்குறார். அதனால தேவதாபியகான இப்ப தசரதன் ஒரு வரம் வாங்கியாச்சு. அப்புறம் தேவதைகள்லாம் வரம் கொடுக்கறச்ச என்ன வேணும்னு கேட்கறச்ச ராமன் அப்பவும் தனக்காக ஒன்றும் கேட்கல, எனக்காக இந்த வானரங்கள்லாம் சண்டை போட்டு நிறைய பேர் செத்து போய் கிடக்கா, இங்கேயே விழுந்து கிடக்கா, இந்த வானரங்களுக்கெல்லாம் மறுபடியும் உசுறு வரணும், நல்லபடியா மறுபடியும் எழுந்து எல்லாரும் ரொம்ப காலம் ஜீவிக்கணும்னு வரம் கேட்கிறார். அதே மாதிரியே அவெல்லாம் தூங்கி எழுந்த மாதிரி எழுந்து வந்துட்டான். அப்போ ஒரு கேள்வி வருது, பின்னாடியே இல்ல அதே இடத்துலயே தானே இவாளும் இருந்துட்டு இருந்தா, ராட்சசர்கள்லாமும் என்ன ராட்சசாலாம் என்ன பண்ணிட்டாருன்னா, ராவணன் எத்தனை பேர் செத்தான்னு கணக்கு வரக்கூடாதுன்னு எல்லாரும் தூக்கி சமுதிரத்துல போட்டுருந்தாலும், அதனால ராட்சசேந்திரன்லாம் ராட்சசாலாம் கேட்கல. அதுக்கப்புறம் இன்னொரு வரம் கேட்கிறார், இந்த வானரங்கள்லாம் எங்க இருக்காளோ அவ இருக்கிற இடத்துல எல்லா காலத்திலும் எல்லா விதமான பழங்களும் எல்லா விதமான காய்களும் இதெல்லாம் கிடைக்கும்படியா அனுகிரகிக்கணும்னு, அது மாதிரி அயோத்திக்கு போற வழியில எல்லா காலத்திலும் எல்லா பழங்களும் கிடைக்கணும்னு பெருமாள் வரம் கேட்கிறார். அந்த வரத்தையும் தேவதைகள் எல்லாம் கொடுக்குறான். 2 தேவதாபியா வரம் பிராப்பியன்னு பிதிரு தேவதையா இருக்கிறார் தகப்பனார்த்தையும் வரம் வாங்கிட்டு பாக்கி தேவதைகள்த்தையும் வரம் வாங்கிட்டு அப்படி வரலாம் வாங்கிட்ட அப்புறம் இந்த வானரங்கள்ல எழுதாச்சு, சமுத்தாப்பியச வானரான், வானரங்கள் எல்லாம் தூங்கி எழுந்த மாதிரி எழுந்துட்டா. எல்லாம் செத்து போன வானரங்கள்லாம் இப்ப தூங்கி இருந்த மாதிரி ஹாய் எழுதுறவன் என்னாச்சுன்னா உடம்புல ஒண்ணுமே இல்லை, என்ன அவன் அடிச்சான், இந்த கைதானே வெட்டினான்னு பார்த்தா சாகச கை வெட்டி கீழே வந்து ஞாபகம் இருக்கு. இப்ப எழுந்து பார்த்தா கையெல்லாம் நன்னா இருக்கு. இவன் நான் என்ன வெட்டினா எனக்கு என்ன ஆச்சு, நான் தூங்கி எழுந்த மாதிரி அப்படின்னு கேட்கறதுங்க. அந்த மாதிரி எல்லாரையும் வானரங்களையும் எழுப்பி விட்டுரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடனே விபீஷணன் சொல்ற, உன் காரியத்துக்கு உனக்காக தான் இவ இத்தனை பேர் சண்டை போட்டிருக்கா, இவ எல்லாருக்கும் நீ நிறைய நிறைய பொண்ணு ஆபரணம் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு எல்லாருக்கும் நிறைய கொடுக்கலாம் விபீஷணன். ராமன்றையும் பிரார்த்திக்கிறான், நீங்க எங்கேயே இருந்து இங்க தீர்த்தா இது மாதிரி ஸ்நானம் பண்ணி இந்த அப்பாதான் இது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னார, அதனால விரதம் 14 வருஷம் முடிஞ்சு போடுச்சுன்னேன். அதனால நீ இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சீரை ஜடையெல்லாம் எடுத்துட்டு
ஸ்நானம் பண்ணி எங்க கூட இருக்கணும்னு பிரார்த்திக்கிறான். அதுக்கு ராமன் ஒத்துக்கல. நான் ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேன், எங்க ஆத்த விட்டுட்டு அயோத்தியை விட்டுட்டு நான் இன்னும் போக வேண்டிய காலம் ரொம்ப தூரம் இருக்கு. அதை தவிர என்ன மாதிரியே இருக்கான் என் தம்பி, 2 பேர் அங்க காத்துட்டு இருக்கா, இங்க ஒருத்தன் இருக்கான் என் பக்கத்துல, அங்க 2 பேர் காத்துட்டு இருக்கான் நான் வரத்துக்குன்னு. 14 வருஷம் முடிஞ்ச உடனே நான் ஓடி வந்துடுவேன்னு வேற சொல்றேன். அவன் வேற நான் வரலன்னா நான் தீக்குள்ள நான் தீயில குளிச்சுடுவேன்னு அவன் பயம் முடிச்சிருக்கான். அதனால நான் சீக்கிரம் போகணும்ப்பா, என்ன விடு அப்படின்றார். அப்போ விபீஷன் சொல்றான், அது இங்க புஷ்பக விமானம்னு ஒண்ணு இருக்கு, அதை உங்ககிட்ட கொடுத்துடுறேன், ஒரே பகல்லையே உன்னை கொண்டு விட்டுரும் அப்படின்னு அந்த புஷ்ப விமானத்தினால ஏறிண்டு நான் போயிட்டுறேன் அப்படின்னு ராமன் கிளம்பிடுறார். அப்ப சுக்ரீவன் விபீஷன் எல்லாம் பிரார்த்திக்கிறார், நாங்களும் அயோத்திக்கு வரோமே, அயோத்தியில உன்னுடைய பட்டாபிஷேகத்தை சேவிச்சுட்டு அப்படியே உங்க அம்மா கௌசல்யா அவள் எல்லாமே சேவிச்சுட்டு வரோமே, நீங்க பரதனை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. கையில வந்த ராஜ்யத்தை வேண்டான்னு சொன்னானே, சுக்ரீவனுக்கும் கையில வந்த ராஜ்யம் அண்ணாவை கொண்டு ராஜ்யம் வந்தது, விபீஷனுக்கும் அண்ணாவை கொண்டு ராஜ்யம் வந்திருக்கு. ஆனா அண்ணாவுக்கு இருக்கிற அண்ணாவுக்கு தான் ராஜ்யம், எனக்கு ராஜ்யம் வேண்டான்னு சொல்லி கையில வந்த ராஜ்யத்தை வேண்டான்னு அந்த பரதனை எங்களுக்கு சேவிக்கணும், நாங்களும் அயோத்திக்கு வரோம் அப்படின்னு அவெல்லாம் பிரார்த்திக்க அவ கூட சேர்ந்து புஷ்ப விமானத்துல போச்ச சீதையா பிராட்டியும் சேர்ந்து போறார். பெருமாள் ஒவ்வொரு இடமா காண்பிச்சுட்டு போறார். காண்பிச்சுட்டு போறச்ச ரிஷ்யமுக பருவத்துல இங்கதான் நான் இவனை பார்த்தேன், சுக்ரீவனால இங்கதான் பார்த்தேன், இங்கதான் வாலிவதம் நடந்ததுன்னு ஒவ்வொரு இடமா சொல்லிட்டு போறார். இங்கதான் சேர்த்து கட்டணும் பாரு, இங்க இன்னும் எல்லாம் காமிச்சுட்டு சுக்ரீவன் இந்த கிருஷ்ணதேவி கிட்ட போச்ச சீதா சொல்றா, இத்தனை பேர் புருஷா இருக்கா, நான் மாத்திரம் தனியா போறேன்னு அவளுக்கு தோணித்து போட்டிருக்கு. அதனால இந்த சுக்ரீவ பத்னிகள்லாம் இருப்பார் ஒழியோ அவள் எல்லாமே அழிச்சுட்டு போலாமே அப்படிங்கிறா. சரிதான், நாங்க அந்த இடத்துல கிருஷ்ணதேவியில புஷ்ப விமானம் இறங்கி உடனே சுக்ரீவனை சொல்லி கிருஷ்ணதேவியில் இருக்கிற எல்லா ஸ்திரீகளையும் எத்தனை வானரங்கள் தொத்தின்னு இருக்கோ அத்தனை வானரங்களோட அத்தனை ஸ்திரீகளையும் எல்லாரையும் ஏற்றுட்டு புஷ்ப விமானம் எத்தனை பேர் வேணா தாங்கும், எல்லாரையும் ஏற்றுட்டு நேர அயோத்திக்கு பக்கத்துல வந்து சேர்றார். பரத்வாஜ ஆசிரமத்து பக்கத்துல. மேல அடுத்த ஸ்லோகம். சுஹுர்த்விருதா சுஹுர்த்பிஹி விருதா சுஹுர்த்விருதா, சுஹுர்த்துக்களோடு சூழப்பட்டவனாய் சுஹுர்த்துக்களாலே சூழப்பட்டவனான ராமஹா ராமன், தேவதாபியா தேவதைகளிலிருந்து வரம் பிராப்திய வரத்தை அடைந்து, வானரான் வானரர்களை சமுத்தாப்பிய எழுப்பிவித்து, புஷ்பகேன இந்த இடத்துல சொன்னா போறோம், எழுப்பிவித்து சுஹுர்த்விருதா ராமஹா புஷ்பகேன புஷ்பக விமானத்தினாலே அயோத்தியாம் அயோத்தியை குறித்து பிரஸ்திதா புறப்பட்டான். தேவதாபியா தேவதைகளிலிருந்து வரம் பிராப்திய வரத்தை அடைந்த பிறகு, வானரானே வானரர்களை சமுத்தாப்பிய அவர்களை எழுப்பிவிட்டு அவர்களை எழுந்து நிற்கும்படி செய்ய, அதாவது அவ செத்து போனவாளுக்கு மறுபடியும் உசுர கொடுத்துன்னு அர்த்தம். சமுத்தாப்பிய எழுப்பிவித்து, சுஹுர்த்விதா சுஹுர்த்துக்களோடு கூடியவனான ராமஹா ராமன், புஷ்பகேன புஷ்பக விமானத்தினாலே அயோத்தியாம் அயோத்தியை குறித்து பிரஸ்திதா புறப்பட்டான். வேற எங்கன்னு பிராப்பிய சமுத்தாப்பிய பிரஸ்திதாலாம் இதெல்லாம் துவாந்தம், அது தெரிஞ்சதுதான். பிரஸ்திதான்றது பிராபூர்வகமாய ஸ்தாதாத்துடைய பேர்ல ஸ்தா பிரத்யம் வச்சு கிடைக்கிற ரூபம் அது. தேவதாபியா வரம், தேவதாபியோ வரம் விசர்க்கம் ஓகாரமா சந்தி மாதிரி இருக்கு, விசர்க சந்தி. அதுபோல பிரஸ்திதா ராமஹா பிரஸ்திதோ ராமஹா, பிரஸ்திதா புறப்பட்டான். கஹா பிரஸ்திதா ராமஹா பிரஸ்திதா, ராமஹா குத்திர பிரஸ்திதா எந்த இடத்துக்கு புறப்பட்டான்? அயோத்தியாம் பிரஸ்திதா, அயோத்தியைக்கு நம்ம சம்ஸ்கிருதத்துல
தமிழ்ல அயோத்தியைக்கு 4வது வீட்டு மாதிரி சொன்னா கூட சமஸ்கிருதத்துல இந்த கமன விஷயத்துல துவிதீயா தான் சொல்லணும். கிராமம் கச்சதி தான் சொல்லணும், கிராமாய கச்சத்தின்னு சொல்லக்கூடாது. அதனால அது போல அயோத்தியாம் பிரஸ்திதா, அயோத்தியைக்கு புறப்பட்டார். அயோத்தியாம் கேன பிரஸ்திதா, எதனால புறப்பட்டார்னா புஷ்பகேன பிரஸ்திதா. கிங் கிருத்வா பிரஸ்திதா, கைஹி கீதா பிரஸ்திதா, விருதா பிரஸ்திதா, சூழப்பட்டவனாக. சுஹுருத்விருதா, சுஹுருத்விருதா பிரஸ்திதா. சுஹுருத்விருதः ராமः புஷ்பகேன அயோத்தியாம் பிரஸ்திதः. கிங் கிருத்வா சமுத்தாப்ய, கான் சமுத்தாப்ய வானரான் சமுத்தாப்ய, புனः கிங் கிருத்வா பிராப்ய, கிம் பிராப்ய வரம் பிராப்ய, கேப்யः வரம் பிராப்ய, காப்யः தேவதா சதுஸ்திலே காப்யः வரம் பிராப்ய देवताभ्यः वरं प्राप्य, देवताभ्यः वरं प्राप्य वानरान् समुत्थाप्य च रामः सुहृद्वृतः पुष्पकेन अयोध्यां प्रस्थितः. சரியா சார்? அன்வயம் என்னோட சொல்ல முடியுமா? ஐயோ அன்வயமா தான் சொன்ன பாரு. தேவதாபியः வரம் பிராப்ய, தேவதைகளிடமிருந்து வரத்தை அடைந்து, வானரான் சமுத்தாப்பிய ச வானரர்களை எழுப்புவித்தும், பின்ன ராமஹா ராமன் சுஹுர்த்விருதः சுஹுர்த்பிஹி விருதः நண்பர்களோடு சூழ்ந்தவனாக, புஷ்பகேன புஷ்பக விமானத்தினாலே அயோத்தியா அயோத்தியை குறித்து பிரஸ்திதா புறப்பட்டார். சரியா சார்? தேவதாபியோ வரம் பிராப்ய சமுத்தாப்ய ச வானரான் அயோத்தியாம் பிரஸ்திதோ ராமः புஷ்பகேன சௌஹ்ருத்விருதः. भरद्वाजाश्रमं गत्वा रामः सत्यपराक्रमः भरतस्यान्तिके रामः हनुमन्तं व्यसर्जयत्. இது அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.